நாங்கள் எங்கள் மத்தியிலே அங்கே மறுபடி எங்கள் மத்தியிலே பாஸ்டர் ஆகஸ்டின் ராஜ்சேகர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரிடத்தில் நாங்கள் மைக்க கொடுக்க போகிறோம். ப்ளீஸ் பாஸ்டர் வரும்படியாக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வேன். கரங்களை தட்டுவோமா? ஒரு விசை கத்த நல்லவர். Praise the Lord. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஆமென். மன மகிழ்ச்சி ரொம்ப நல்லது. Rejoicing by heart is very important. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம். So rejoicing is a very good medicine. இந்த சண்டே குறித்து வேதம் சொல்லுது, இது மன மகிழ்ச்சின்னா. So Sunday is always a rejoicing day. ஆமென். Amen. Praise the Lord. உலக மக்களுக்கு வேற மாதிரி மன மகிழ்ச்சி. So the rejoicing in terms of the world is different from us. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி வேற. So God is given a rejoicing is different from the world. இந்த நாள்ல உங்கள் மத்தியில வருவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். So I thank God for God bring me in this church. பவுல் எருசலேமுக்கு வர்றதுக்கு ஒரு பர்னபா தேவைப்பட்டுச்சு. So Barnabas bring Paul into the Jerusalem. பவுல் வர்றதுக்கு பர்னபா தான் தேவையா இருந்தார். So he is a reason. Barnabas is the reason to Paul to come into the Jerusalem. நாங்க வர்றதுக்கு சங்கர் தான் காரணம். கொஞ்சம் கையை தட்டுங்க. பிரதர் சங்கரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. அன்பான பாஸ்டருக்காக சிஸ்டருக்காக ஆண்டவருக்கு நன்றி, பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி. So I thank for pastor family. ஒரு நல்ல அன்பான குடும்பம், எங்களை is a lovable family. தங்க வைத்து அன்போடு உபசரிக்கிற குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. And for the hospitality God will bless them. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நல்ல நாளிலும் நீங்கள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். So I thank God for each and everyone to be here. சீக்கிரமாக நான் வார்த்தையை முடித்து இன்னொரு சர்ச்சுக்கு போகணும். So I have to complete my word quickly and I need to go to other church. 2-3 நாள் பாஸ்டர் வீட்டில் தான் நான் தங்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். So 2 or 3 days I will be at pastor home. ஆண்டவர் சித்தம். So it is God's will. Praise the Lord. Praise Lord. இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை பாடி அப்படியே தேவ செய்திக்குள்ளே போகலாம் என்று நினைக்கிறேன். Okay, I want to sing one song what God has given to us. எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல். It is written by 20 years ago. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. At the right time you helped me. ஆண்டவருடைய கிருபை நமக்கு எப்போ வெளிப்படும்? ஏற்ற நேரம் வெளிப்படும். So the grace has to be revealed at the right time. எத்தனை பேருக்கு அப்படி கிருபை வெளிப்பட்டிருக்கு? So how many of you revealed in grace in your life? Praise God. Amen. என்கிட்ட டிரைவரா ஒரு தம்பி வேலை செய்துட்டு இருந்தாரு. So a person is working a driver. அவருக்கு கர்த்தர் திருவாரூர்ல போய் ஊழியம் செய்ய என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். So God gave vision about himself to me. திருவாரூர். It's a place called Thiruvarur. திருவாரூர் தெரியுமா உங்களுக்கு? Yes. கருணாநிதி ஊர். கருணாநிதி உடைய தொகுதி. Praise the Lord. அவர் ஊர் திருவாரூர் தான். அப்போ இவருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஊழியங்கிறது ஒரு தரிசனத்தில் தான் உருவாகுது. So the ministries come from the vision. நான் சொன்னேன், தம்பி போ ஊழியம் செய்ய அப்படின்னு. So I told him to go and to do the ministry for the Lord. ஆண்டி பந்தல் என்ற ஒரு இடம். So there is a place called Andi Pandal. அப்போ அந்த தம்பி ஃபோன் பண்ணா, அண்ணன் இங்கே ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தினா நல்லா இருக்கும். So he told me, he called me and he said, Pastor, if we conducted the gospel meeting, that would be good. சர்ச் வளர்ச்சிக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாது பிரயோஜனமாக. So it was helpful to the church grow and get the souls. நான் சொன்னேன், எல்லாம் ஆயத்தம் பண்ணு தம்பி என்று சொல்லி, எவ்வளோ பட்ஜெட் என்று சொல்லு அப்படின்னு. So I asked him to prepare it and I asked him how much is the budget. அவர் சொன்னா 15,000 ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா. So it is a 15,000 rupees. நான் திருவாரூருக்கு சாயங்காலம் புறப்படணும். So I have to be leave to Thiruvarur. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மீட்டிங். So it is a Friday, Saturday, Sundays it's meeting. வியாழக்கிழமை காலையில் என் கையில் இருக்குது 100 ரூபாய் இருக்குது. So only I have 100 rupees at the end of the Thursday. 100 ரூபாய் திருவாரூர் பஸ்ஸுக்கே பத்தாது. So it is not enough to go to the travel by bus. நான் ஒரு வில்லேஜில் இருக்கிறேன். So I am at the village. நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது while I am praying ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. I received a call. ஆமென். Amen. அங்கே ஒரு இன்ஜினியர் ஃபோன் பண்ணாரு. So engineer called me. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் பிரதர், நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்க. So can you pray for my constructing building? நாங்கள் போய் ஜோம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றேன். So while after praying I returned from that place. ஒரு கவர் காணிக்கை கொடுத்தார். So he gave the cover. இறங்கும்போது ஒரு செக் கொடுத்தார். So he gave the check. ஆமென்.
Amen. சந்தோஷமா இருக்கா How உங்களுக்கு? many of you are rejoicing and happy? சிலருக்கு மற்றவங்களுக்கு செக் வந்தா இவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. If others receive money, how would we happy for that? பொறாமை ரொம்ப வந்துடும். Jealous. வீட்டுக்கு வந்து பார்த்தேன், செக்கு 10,000 ரூபா, So after கேஷ் returning 5,000 ரூபா home, இருந்துச்சு. it is 10,000 rupees. கையை தட்டினா தான் உங்களுக்கு செக்கு கேஷ்லாம் வரும். கேஷ் 5,000, செக்கு 10,000. Cash is 5,000, check is 10,000. திருவாரூர் போயிட்டு அப்படியே நான் படுத்து இருக்கும்போது கிருபையை நினைக்கிறேன். After I went to Thiruvarur, I just think about the grace, God's grace. கிருபையை உணர்ந்து உணர்ந்து I feel அப்படியே about the படுத்து grace. இருக்கிறேன். I was sleeping. எவ்வளவு அதிசயமா ஆண்டவர் How நடத்தினார். miracle He was guiding us. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த கிருபையை நினைக்கும்போது கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது. While thinking about the grace, my tears, the drop is coming. கண்ணீர் வந்திருக்கா? Have you felt like that? கிருபையை So when உணர்றவங்களுக்கு you உணர்றவங்களுக்கு feel the கண்ணீர் grace- வரும். Yeah, if you really feel the grace, you will cry. ஆமென். Amen. உணராதவங்களுக்கு என்ன வராது? If you are not feeling that, you won't cry. அவங்களுக்கு அழுகே வராது. That they நம்ம don't ஊர்ல ஒரு cry. மாடு உண்டு, அந்த மாட்டுக்கு பேர் எரும மாடு. Bull. அந்த எரும மாட்டுக்கு மழை பெஞ்சாலும் மழை பெஞ்ச மாதிரியே இருக்காதான், உணர்வு இருக்காது, தோல்ல உணர்வு இருக்காது. நிறைய பேருக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. You don't get any sensitive. பிரைஸ் தி லார்ட். தாவீது அடிக்கடி ஜெபிக்கிறார், எனக்கு உணர்வை தாரும். So oftenly the David praying for give the sensitive. எனக்கு ஒரு உணர்வு வேணும் ஆண்டவரே. Please, I need a sensitive. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த உணர்வை நீங்க விட்டுற கூடாது. You don't give up the sensation. அந்த உணர்வு தான் அந்த பாடலா வந்துச்சு. So that sensation will bring into this song lyrics. உணர்வு தான் துதியா வரும். So that sensation to convert into the prayer. யாருக்கு துதி வரும்? உணர்வுள்ளவங்களுக்கு So துதி those வரும். who have a sensational, they will be pray. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னா அவனுக்குள்ள உணர்வு இருக்குது. Yes, the person who is praying ever, that person having sensation within him. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. உணர்வு இருக்கிறவங்க தான் துதிச்சிட்டே So the சாப்பிடுறாங்க. people who have a sensation, they will be praise God always. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போய் சாப்பிட்டாராம், ஊழியர். So a servant of God went on a house and they அந்த eat. வீட்டில் ஜோமன்ட்டே சாப்பிடுவாங்களாம். So every time they pray and they eat. இவர் சாப்பாடு வச்ச உடனே சாப்பிட்டாரு. So as soon as they put the food, immediately he ate that food. அந்த சின்ன பையன் சொன்னானா, என்ன அந்த அங்கிள் டாக் மாதிரி சாப்பிட்றாரு. That small boy in that house said, why this uncle is eating like a dog? நாய் பார்த்துருக்கீங்களா, வச்ச உடனே சாப்பிட்றோம், So உங்களை கூட எட்டி பார்க்காது. if you put the dog, feed the dog, it immediately eat. யாரும் வச்ச ஆளை கூட எட்டி பார்க்காது. So it won't look who's placed the food. ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறாரு, So அவரை God எட்டி gave them பார்க்கணும். many benefit. ஆமென். Amen. துதிக்க துதிக்க தான் கிருபை பெருகும். So if you praising the God and oftenly again and again, the grace will be increased in your life. உணர்வு பாடலை கொடுக்குது. The sensation will give the song. ஆமென் சொல்லுங்க. Amen. உணர்வு பாட வைக்குது. So sensational to bring this into the song. உணர்வு இல்லாதவங்க பாட மாட்டாங்க. Those சர்ச்சுக்கு who வந்தா கூட doesn't have a அப்படியே sensational, they don't sing. உட்கார்ந்துகிட்டு இருக்கம்பா. உணர்வு உள்ளவங்க பாடுறாங்க, பாடும்போது கண்ணீர் வருது. அதுதான் அனுபவம். So that is experience. இந்த நாள் இந்த பாடலை உங்களுக்கு நான் பாடி அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கிருபை வெளிப்பட ஜெபிக்க போறேன். Amen. I'm going to sing this song and to make you to sensational to by about the grace. எத்தனை பேர் என் வாழ்க்கையில கிருபை வெளிப்படணும்னு So how many of you are expecting the grace in your life? கிருபை எப்படி வெளிப்படுமா? How the grace அதிசயமாய் is, வெளிப்படும். it is a miracle, it will be ஹல்லேலூயா. revealed. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கிருபை என்பது அதிசயமாய் So வெளிப்படும். the grace will be revealed by miracle in your life. ஆமென். Amen. அந்த பாடலை தம்பி காடு கொடு. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில சோர்வு வரும், ஆண்டவர் கிருபை நம்மை தாங்கி நடத்தும். Amen. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. எல்லாம் கைகளை தட்டி பாடுவோமா? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே
கிருபையே கிருபையே தேவ கிருபையே. பாடுங்க. கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. பாடுங்க. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது என்னை ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே ஆமென். கிருபையே கிருபையே தேவ கிருபையே. அல்லேலூயா. நீங்க பாடணும், நான் கேட்கணும். நாங்க ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு அடியை நீங்க பாடலாமா? பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை. இது கச்சேரி இல்லை, நாங்கள் பாடிக்கிட்டு நீங்கள் அப்படியே ரசித்து, கச்சேரி மேடை இல்லை இது, நீங்கள் பாடணும். ஆமென். பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. எத்தனை பேர் அங்கலாய்ச்ச நேரம் ஆண்டவர் கிருபை ஆதரிச்சிருக்கு? நல்லா கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்கலாய்த்த போது ஒரு பெரிய அங்கலாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். அந்த நேரம் உங்களை அறியாதபடி தேவ கிருபை உங்களை தாங்கி இருக்கும். அப்படியே கையில் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
Holy Spirit, Shalaradani Andaraba, Orinima Shiadanari Kamandaraba. அதற்கு சில குடும்பங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை அதிசயமாய் விளங்க செய்ய போகிறார். சலா ராகினி காபா பாபா. இன்னும் போதாது, உங்க லைஃப்ல இன்னும் கிருபை வெளிப்பட போகுது. ஷிகாதாரா பாபா. அப்படியே துதிங்க. உங்க சிறுமை மாற போகுது, உங்க துக்கம் மாற போகுது. ஓ கிருபை சதனி ஆந்தரபா. பயப்படும் காரியத்தில் தேவன் அற்புதம் செய்ய போறார். ஓ ரிமாசி ஆந்தரபா. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. எல்லாரும் பாடுங்க. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. ஷலரதன மரபா. அப்படியே துதிங்க துதிங்க. அராகாபாகாரா. கிருபை வெளிப்படும் போது ஆகாரின் அங்கலாய்ப்பு மாறுது. கிருபை வெளிப்படும் போது ஆகாருக்குள் இருந்த அங்கலாய்ப்பு, நான் என்ன செய்வேன், என் லைஃப் எப்படி, இந்த வனாந்தரத்துல நானும் பிள்ளையாண்டானும் சாக போறோமா? சிலர் இந்த இடத்துல அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்க. ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு, உன் அங்கலாய்ப்பை வெளியே சொல்ல முடியல. உன் அங்கலாய்ப்பு, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நானும் என் பிள்ளையும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அங்கலாய்ப்போடு. ஷியாதானா காபா. யார் அந்த சகோதரி? அங்கலாய்ப்பை தேவன் காண்கிறார். உன் அழுகையை தேவன் காண்கிறார். ஷியாதானி ஆந்தரபா. யாருக்கு தெரியும் அங்கலாய்ப்பு? தீலா மாக்கராமா. அங்கலாய்த்த ஆகாருக்கு துருத்தில் உள்ள தண்ணிலாம் செலவழிஞ்சு போச்சு. மனுஷ உதவி அற்று போயிட்டு, உனக்கு மனுஷ உதவி அற்று போயிடுச்சு. ரீகாராமாந்தரபா. ஹோலி ஸ்பிரிட் ஷலரதனமா. கர்த்தர் ஒரு துறவை உண்டாக்கினார். துருத்தியில் தண்ணி செலவழிஞ்சிச்சு. மனுஷ உதவி அற்று போயிட்டு, பரலோக ஒத்தாசை இறங்கி வந்துச்சு. இங்க வந்திருக்க சிலருக்கு பரலோக ஒத்தாசை. நீ மனுஷனை நம்பினது போதும், மனுஷனை நம்பினது போதும். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பினது போதும். Jesus, Holy Spirit, Holy Spirit, Shalaradeni Andaraba. உன் வனாந்தரம் மாறுது மகனே. வாங்கலாய்ப்பு, வாங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். ஷியாலராகானாமா. மனம் உடைஞ்சி வந்திருக்கீங்க சிலர், மனம் உடைஞ்சி. மாமா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன். சங்கர் பிரதருக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன்.
நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Amen. Amen. ஷியா கபா கத்தனி ஆங்கரபா. ஹalleluya. அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. ஹalleluya. ஓசனா. ஹalleluya. ஓசனா. ஹalleluya. ஓசனா. ஹalleluya. ஓசன்னா. ஹalleluya. ஓசனா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. Hosanna. அல்லேலூயா. ஓசனா. உராகாபாகா ஷியாகரா மாந்தரா பாலாபா. தேவனே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Amen. அநேகருடைய அங்கலாய்ப்பை இன்னைக்கு மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். Amen. ரேகா ஷாகா பாந்தரா ஷியாந்தரபா. கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஷியாந்தரபா பாபா. அநேகர் மேல புதிய கிருபை இறங்குகிறது. The new புதிய grace. கிருபை, புதிய New கிருபை, grace. நியூ கிரேஸ் பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. சகலகபாகரமா. Receive it. புதிய கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். The God is giving a new grace into you. ஜீசஸ், உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your presence, Lord. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name. Father. ஆமென். உட்காருங்க. எபிரேயர் 4:16 எடுத்து ஒருவர் வாசிங்க. எபிரேயர் 4:16. Hebrew 4:16. நான் ஆயத்தம் பண்ண செய்தி வேற. இங்க வந்து What I கர்த்தர் prepared is different from what ஆண்டவர் is இந்த revealed. செய்தியை கொடுக்க ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஆமென். Let us then approach the throne of grace with confidence so that we may receive mercy and find grace to help us in our time of need. Amen. ஆமென். Amen. ஆண்டவர் ஒரு கிருபை வச்சிருக்கார். அந்த கிருபைக்கு பேர் என்னன்னா ஏற்ற நேரம் சகாயம் செய்யும் கிருபை. So the grace which we have, God have for us, it is the help us in our time of need. ஆமென். Amen. இங்க நான் வருவதற்கு முன்பு நால்மாவடியில் இருந்தேன். So before I come, I was in the Nalumavadi. நால்மாவடியில் எவரி மண்டே அங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். So I was teaching for those who given themselves to Lord. நிறைய வாலிபர்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வர்றாங்க. So the many youngsters are given their life to the Lord. அவர்கள் 3 வருஷம் அந்த ஊழிய பயிற்சியில் இருப்பார். So they have to get trained for the 3 years. 3 வருஷம் செல்போன் யூஸ் பண்ண மாட்டாங்க. So they don't use cell phone for 3 years. 3 வருஷம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. So they don't go for the home for 3 years. அவர்கள் வல்லமையுள்ள ஊழியர்களாய் உருவாக்கப்படுகிறார். So they will be become a very mightily servant of God. அவர்களுக்கு நான் டீச் பண்ண போகும்போது So while I am teaching for them, ஒரு தகப்பனும் தாயும் தஞ்சாவூர்ல இருந்து so வந்தாங்க. the one parents came தஞ்சாவூர். from Tanjore. அவங்க சொன்னாங்க, பிரதர் என் 2 பையங்களும் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. So my 2 sons came to the ministry. எங்க வீட்டுக்கு ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் தேவை. So we need a financial support for our home. நான் கத்தார் தேசத்துக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். So I applied for the visa to Qatar. நீங்க பிரேயர் பண்ணிடுங்க. So please pray for us. நாங்க டீச்சிங் 1.5 மணி நேரம் முடித்து வெளியே வரேன். So after completing 1.5 hour teaching and then I leave that place. அந்த ஃபேமிலி ஓடி வராங்க. Still that time the parents came to meet me. பாஸ்டர் விசா வந்துச்சு பாஸ்டர். Pastor, we got a visa. கையை தட்டாதீங்க நீங்களா. பிரைஸ் தி லார்ட். என்ன கிருபை? What is the grace? ஏற்ற நேரம் நமக்கு சகாயம் செய்யும். To help us in our time of need. ஆமென். Amen. ஹல்லேலூயா.
அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு அதிசயமா வெளிப்படுத்த போறார். So that grace will come into revealed in your life. இதுவரை நீங்கள் காணாத ஒரு அதிசயம் அந்த The கிருபை grace மூலமாய் which வெளிப்பட until போகிறது. now you have not seen that grace. எதிர்பார்த்திராத காரியத்தை அந்த கிருபை வெளிப்படுத்தும். So unexpected time the grace will reveal in you. சிலருடைய வாழ்க்கையில நான் உங்களோடு பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். So I want to pray for especially for some of them. எப்படி தேவ கிருபை வெளிப்படுது? How the grace will be revealed. ஆதியாகமத்தின் புத்தகம் 22:13 வாசிங்க. So Genesis 22:13. ஆதியாகமம் 22:13 வாசிக்கும் போது Genesis 22:13. ஆபிரகாம் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது என்று ஆபிரகாம் தன் பார்க்கிறோம். கண்களை ஏறெடுத்து ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. Abraham looked up and there in a thicket and he saw the ram caught by its horn. He went over and took the ram and sacrificed it as a burnt offering instead of his son. Amen. ஆமென். நமக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். So what we need, God knows that. நமக்கு தேவையானதை தேவன் முன் குறித்து இருக்கிறார். So he already fixed what we need. ஆமென். Amen. ஈசாக்குக்கு பதிலாக அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். So God is already prepared a sacrifice for a ram instead of Isaac. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? How many of you believing God is prepared a blessing for your children? Hallelujah. Hallelujah. அந்த இடத்தில் ஈசாக்கு பலியிடப்படணும். So that place has to be, Isaac has to be sacrificed in that place. ஆனா தேவன் அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். So God prepared the ram for instead of Isaac. ஏனா ஈசாக்கு மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. So God has a planning for Isaac. அவன் பலியிடப்படுவது தேவ திட்டம் அல்ல. So it is not a God's plan to sacrifice Isaac. அவன் கர்த்தருக்கென்று சாட்சியா இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். That's a God's planning verse. Isaac has to be a witness for the Lord. எத்தனை பேர் விசுவாசிங்க உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கென்று சாட்சியா இருப்பது தேவனுடைய திட்டம்? So how many of you believing that God plan is your children has to be witness for the Lord? நல்லா கவனிங்க. Look at carefully. அங்க அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். When he looked up, கிருபை எப்ப வெளிப்படுது? So when the grace was revealed. உங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும். When you look up, விசுவாச கண்களை ஏறெடுத்து பார்க்கும். When you look up with the faithfully eyes. அங்கு புதரிலே மறைக்கப்பட்ட விதமாக that was hidden in the bush. ஒரு ஆட்டுக்கடா சிக்கி கிடக்குது. So the ram was caught by its horn. Amen. Amen. உங்களுக்கு என்று தேவன் சில ஆசீர்வாதத்தை நியமித்து வச்சிருப்பார். So God has to fix some blessing for you. அது வேற யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. So nobody will see that. Amen. Amen. அந்த டைம் வரும்போது when the right time comes, அதை தேவன் உங்களுக்கு என்று எடுத்து கொடுப்பார். Amen. Hallelujah. Hallelujah. நல்ல கையை தட்டுங்க. Amen. அதை நீங்க சுதந்தரிப்பீர்கள். You will be receive it. அது உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டது. So that is fixed for you. Amen. Amen. அது உங்கள் பிள்ளைகளுக்கென்று நியமிக்கப்பட்டது. That is it is for your children's. அவ்வளவு பெரிய மோரியா மலையில அந்த ஆட்டுக்கடா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. So it is not possible that the ram come into that Moriah hill of the Moriah. Hallelujah. Hallelujah. ஆனா அங்க அது இருக்குது. It was there. அதான் கிருபை. That is the grace. யாரும் எதிர்பார்த்திராத ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும் பாருங்க, அதுதான் தேவ கிருபை. Sometimes the unexpected will happen in your life. That is the grace. யாருக்குமே அது நடக்கல. It won't happen for others. ஆனா உங்களுக்கு நடந்துருக்கு. But it will happen for you. Hallelujah. Hallelujah. அதுதான் தேவ கிருபை. That is the God's grace. Amen. Amen. அந்த கிருபைக்காக நீங்க கர்த்தரை துதிக்க போறீங்க. So you have to be pray for those grace. அந்த ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கென்று பலியிட்டான். So he sacrificed for the ram for the Lord. தேவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கென்று. So whatever God gives to you, that is for the Lord. Amen. Amen. Hallelujah. 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 அந்த கிருபை பெற்றவங்க தான் சொல்வாங்க இது கர்த்தருக்கென்று. Those who receive the grace, they will say it is for the Lord. இது கர்த்தருக்கென்று. It is for the Lord. எனக்கு இல்ல. It is not for me. கர்த்தருக்கென்று. It is for the Lord. கிருபை உள்ளவங்க So those who have grace, கர்த்தருக்கென்று நியமிக்கிறாங்க. they will give everything to the Lord. இந்த வீடு கர்த்தருக்கென்று. This house is for the Lord. இந்த வாகனம் கர்த்தருக்கென்று. So this vehicle is for the Lord. இந்த லேண்ட் கர்த்தருக்கென்று. So this land is for the Lord. யாரு
கிருபையை உணர்கிறவர். So those who feel the grace. இந்த நாள்ல தேவ கிருபை உங்களுக்கென்று சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி So வைத்திருக்கிறது. the grace is prepared a blessing for you today. ஆபிரகாமுக்கு அது தெரியல முத. So first Abraham didn't know about that. சில காரியம் உங்களுக்கு தெரியாது. So sometimes you don't feel or it will be hide for you. வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. So 1 Corinthians 2:9 says, 1 Corinthians 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயத்தில் தோன்றாத காரியம் ஆண்டவருடைய இருதயத்தில் தோன்றியிருக்கு. Amen. However, as it is written, no eyes has seen, no ears has heard, no mind has conceived, and what God has prepared for those who love Him. Amen. அன்பு கூறுகிறவர்களுக்கு, those who love Him. ஆபிரகாம் ஆண்டவரை சிநேகித்தான். So Abraham loved God. அவனுக்கென்று தேவன் ஆட்டுக்கடாவை மோரியா மலையில ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். So God prepared a ram for Abraham in Mount of Moriah. தேவன் ஆயத்தம் பண்ணது ஏற்ற நேரம் வரும்போது உங்க கண்களுக்கு வெளிப்படும். So when the time comes, it will be revealed into you. Amen. Amen. உங்க காது அதை கேட்கும். Your ears will be listen. உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். So your heart will be rejoice. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். So your heart will be rejoice when the grace is revealed into you. எனக்கா? It's me. என் குடும்பத்துக்கா? It's for me, for my family. என் பிள்ளைகளுக்கா? It's my children. சங்கருக்கா? Amen. ஆமென். பென்ஸ் கார் சங்கருக்கா? ஆமென். 3 பெட்ரூம் ஃபிளாட் யாருக்கு? சங்கருக்கா? ஆமென். எப்படி ஒரு அன்பான மனைவி. ஆமென். கைய தட்டுங்கம்மா. சங்கருக்கா? ராகாதா ராகாராவா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்களுக்கு, so those who are waiting, காத்திருக்கும் காலங்களை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். So he is accountable for all the periods. இந்த வருஷம் வாக்குத்தத்த பாட்டுல ஒரு அடி எழுதியிருக்கேன். தம்பி வாப்பா, இக்கி போடியாரு, இங்கே இருயா, ஏன் ஓடுற, இருந்து கார்டு கொடுத்துக்கிட்டே இருயா. அவருக்கும் ஏதோ ஒரு அதிசயம் ஆயத்தமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வா. ஆமென். ஹல்லேலூயா. ராகாஷ் கொஞ்சம் கையை தட்டுங்க. ஆமென். அப்பா வா ராஜா. ஆமென். காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைக்கும் waiting period God will be. காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைக்கும் கர்த்தர் நீரே. காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைக்கும் கர்த்தர் நீரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். காத்திருக்கும் காலங்கள் யார் கணக்குல இருக்கு? கர்த்தருடைய கணக்குல இருக்கு. பிரைஸ் காட். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஆமென். கிருபை வெளிப்பட எத்தனை பேர் காத்திருக்கீங்க? ஹல்லேலூயா. அந்த காலம் வரும்போது ஆமென், அந்த தரிசனம் நிறைவேறும். ஆமென். தரிசனம் நிறைவேறும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் நிறைவேறும். Definitely it will be fulfilled. அது தாமதித்தாலும் நீ காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. Wait for it. It won't delay. அது தாமதிப்பதில்லை. It won't delay. ஏன்னா அது தேவன் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து Already விட்டார். God is prepared for you. காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைத்திருக்கும் So தேவன். God is taking that period. விசுவாசிக்கிறீங்களா? How many of you believing? ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைக்கும் கர்த்தர் நீரே. காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைக்கும் கர்த்தர் நீரே. தாமதித்த தரிசனங்கள் தீவிரமாய் நிறைவேற்றுவீர். தாமதித்த தரிசனங்கள் தீவிரமாய் நிறைவேற்றுவீர். தாமதித்த தரிசனங்கள் தீவிரமாய் நிறைவேற்றுவீர். தாமதித்த தரிசனங்கள் தீவிரமாய் எல்லாம் சொல்லுங்க. தாமதித்த தரிசனங்கள் தீவிரமாய் நிறைவேற்றுவீர். Amen. Praise God.
இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், Genesis 24. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 24:12. என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. நல்ல கவனிங்க, ஒரு காரியம் சித்திக்கிறது தேவ கிருபையினால. ஆமென். ஆமென் சொல்லுங்க. The succeeded is for Lord. தேவன் ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணணும்னா தேவனுடைய அனுக்கிரகம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் திறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ளவும் புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படிக்கு வார்ப்பேன் என்று சொல்லும். பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாவுக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். அதான் கிருபை. Amen. Then he prayed, O Lord God of my master of Abraham, give me a success today and show kindness to my master Abraham. See, I am standing beside this spring, and the daughters of the towns people are coming out to draw water. May it be that when I say to the girl, please let down your jar, that I may have to drink. 15ஆம் வசனம் வாசிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அந்த வசனம் வாசிங்க. And she say, drink and I will water your camel too. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்கிகாளுடைய குமாரனாயிருக்கிற பெத்தேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிருபை சில காரியத்தை புறப்பட்டு வர பண்ணும். So the grace bring the blessing into you. அவனுக்கு யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, துறவண்டையில போய் நிக்கிறான். So he was waiting in the spring. நீர் அனுக்கிரகம் செய்தருளும். ஆமென். தயவு செய்தருளும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் அனுக்கிரகம் செய்வார்? ஆமென். Give the success. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அனுக்கிரகம் யாருக்கு வெளிப்படுது? So those success ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு வெளிப்படுது. So the success is revealed to the ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுது. So praise God. Praise God. அனுக்கிரகம் செய்கிற ஆண்டவர். அந்த கார்டு கொடு தம்பி. அனுக்கிரகம் செய்வீரப்பா, என் வாழ்வில் அனுக்கிரகம் செய்வீரப்பா. சொல்லுங்க. அனுக்கிரகம் செய்வீரப்பா, என் வாழ்வில் அனுக்கிரகம் செய்வீரப்பா. நன்மைகளும் சகல கிருபைகளும் அனுக்கிரகம் செய்வீரப்பா. நன்மைகளும் சகல கிருபைகளும் அனுக்கிரகம் செய்வீரப்பா. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் அருளும் தகப்பன் நீரல்லவோ. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் அருளும் தகப்பன் நீரல்லவோ. மகிழ்ந்திருக்க நான் சுகித்திருக்க வாழ்நாளெல்லாம் அமைதி பெற. மகிழ்ந்திருக்க நான் சுகித்திருக்க வாழ்நாளெல்லாம் அமைதி பெற. அனுக்கிரகம் செய்வீரப்பா, என் வாழ்வில் அனுக்கிரகம் செய்வீரப்பா. என் குடும்பத்தில் அனுக்கிரகம் செய்வீரப்பா. அனுக்கிரகம் எல்லாம் பாடுங்க. அனுக்கிரகம் செய்வீரப்பா. காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைக்கும் கர்த்தர் நீரே. காத்திருக்கும் காலங்களை கணக்கில் வைக்கும் கர்த்தர் நீரே. தாமதித்த தரிசனங்கள் தீவிரமாய் நிறைவேற்றுவீர். தாமதித்த தரிசனங்கள் தீவிரமாய் நிறைவேற்றுவீர். மகிழ்ந்திருக்க நான் சுகித்திருக்க வாழ்நாளெல்லாம் அமைதி பெற.
மகிழ்ந்திருக்க நான் சுகித்திருக்க வாழ்நாளெல்லாம் அமைதி பெற அனுக்கிரகம் செய்வீரப்பா. என் வாழ்வில் செய்வீரப்பா, என் குடும்பத்தில் அனுக்கிரகம் செய்வீரப்பா, என் பிள்ளைகளில் அனுக்கிரகம் செய்வீரப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படும்? ஆமென். Amen. ஆபிரகாம் விசுவாசம், இந்த எலியேசருடைய ஜெபம். God, Abraham, சில ஊழியர்களை தேவன் எலியேசரை போல வச்சிருக்காரு. so some servant of God is like Eliezer. அவங்க ஜெபிக்கும் போதே தேவனுடைய அனுக்கிரகம் So உங்களுக்கு வரும். when they prayed, immediately the grace will be revealed. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. எலியேசர் ஜெபித்து முடிக்கிறான் உடனே. Before you finishing the ஜெபத்தை prayer, இன்னும் முடிக்கல, ஆமென் சொல்லல, அதுக்குள்ள even they ரெபெக்கா are not வந்து. finished the prayer. ஹல்லேலூயா. Hallelujah. அதான் அந்த தாமதித்த தரிசனங்கள் அந்த டைம் வரும்போது When the time comes, தீவிரமாய் நிறைவேறும். it will be fulfilled quickly. அனுக்கிரகம் செய்வார். So you will சில give the காரியம் உங்களுக்கு kindness. தாமதிக்கும், உடனே சோர்ந்துட கூடாது, So டிப்ரெஷனுக்குள்ள sometimes it போயிடக்கூடாது. will be delay, but don't be discouraged. ஆபிரகாமே போயிட்டாரு, என்ன எனக்கு தருவீரு? வயசு 100 ஆக போகுது, வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு? So what is happened to my promise? என்ன ஆச்சு? What என்ன happened? தருவீர்? What happened? What will you give? You will give. கர்த்தர் நிறைவேற்றுவார், So God will fulfill. அனுக்கிரகம் செய்வார். So He will give the. அவருக்கு வருஷம் முக்கியம் இல்ல, It is not important for the years. ஏஜ் முக்கியம் இல்ல, It is not important for the age. சூழ்நிலை முக்கியம் இல்ல. It is not important for the circumstance. ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 40. 40. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். இத்தனை Praise வயசு God. ஆயிடுச்சா? விசுவாசம் உள்ளவங்களுக்கு எல்லாமே லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா Amen. நடக்கும். Hallelujah. கை கை தட்ட மாட்டீங்களேயா? ஆமென். ரெபெக்காள் வருவா. Hallelujah. சங்கர்தான் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருந்தாலே அற்புதம் நடந்துரும். Amen. When you rejoice, the miracle will happen. தேவ பிரசன்னம் மகிழ்ச்சியை கொண்டு வரும். So the God's presence will bring எனக்கு the பிள்ளை rejoicing. இருக்குமான்னு நினைச்ச ஆபிரகாமுக்கு பிள்ளைய மாத்திரம் இல்ல, பேர பிள்ளையும் கர்த்தர் பார்க்க Not only give the children of children He gave. ஆமென் சொல்லுங்க. Amen. ஒரு பேர பிள்ளை இல்ல, 2 பேர பிள்ளை. So it's 2 children, grandchildren's. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise God. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை கொடுத்தாரு? 100. 100. ஆமென். Amen. ஈசாக்கு எத்தனை வயசுல கல்யாணம்? 40. அப்ப ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 140. ஆமென். எத்தனை வயசுல ஈசாக்கு குழந்தை பிறந்துச்சு? 60. அப்ப ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 160. ஆமென். Amen. கணக்குல கெட்டிக்காரர் போல. ஆபிரகாம் எத்தனை வயசுல மரித்தார்? 175. ஆமென். அப்போ யாக்கோபுக்கு வயசு என்ன? 75. 15. 15. யார் ஈசாக்கு சொல்றீங்களா? யாக்கோபுக்கு. 15. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Amen. பிள்ளை இருக்குமாங்கிறது பேர பிள்ளை, அவன் 10th படிக்கிறான். ஏசாயா Year யாக்கோபு. 10. When Abraham died, his உங்க வீட்டிலே grandchildren was மகிழ்ச்சியை தேவன் உண்டாக்குவார். year 10. Amen. எஸ். Yes. தேவனுடைய அனுக்கிரகம் வரும்போது உங்க வீட்டில் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். Amen. Amen. ஆமென். Hallelujah. அமெரிக்காவுக்கு ஆண்டவர் எப்படி கொண்டு போனார் தெரியுமா? என் மாப்பிள்ளை அங்கே இருக்கான், ஒய்ஃப் தம்பி அமெரிக்காவில், அது வேற. கர்த்தராக கொண்டு போனார். அங்கே கிதியோன் ஸ்டான்லின்ட்டு ஒரு பிரதர் இருக்கார் அமெரிக்காவில். 17 வருஷம் குழந்தை கிடையாது. அவங்க அப்பா எத்தியோப்பியாவில் மிஷினரி, சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கார். அவரை சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன். அப்போ மிஷினரி மகன்னொன்னே ப்ரேயர் பண்ண ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்தது. அதான் எலியேசருங்கிறேன். சில எலியேசரை ஆண்டவர் உங்களை சந்திக்க வைப்பார். So God will help you to meet Eliezer. ஆமென். Amen. 1 மணி நேரம் அந்த ஸ்டுடியோவில் ஜெபம் பண்ணோம். So I was praying, we were praying for 1 hour. அப்போ கர்த்தர் சொன்னார், அடுத்து நீங்க இந்தியா வரும்போது 3 பேராய் வருவீர்கள். So after I met in India, you will come like a 3 person. அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. So he was having software company. அவங்க ஒய்ஃப் அமெரிக்கன் லேடி. His wife is American lady. 5 மாசம் கழிச்சு வராங்க. After 5 months they return. எங்க வீட்டுக்கு தான் டிஃபன் சாப்பிட வராங்க. So always come for the breakfast. நான் அந்த சிஸ்டரை எட்டி பார்க்குறேன். So I look up the lady. வயிற்ற கொஞ்சம் பார்க்குறேன். So I look up that stomach. ஒண்ணுமே நடக்கல போலயே. I thought nothing was happened. ஒண்ணுமே சொல்லலையே. They didn't say anything. போன உடனே என் மனைவிட்ட சொல்றேன், என்னப்பா ஆச்சு? So I asked my wife, what happened? ஒன்றும் நடக்கல போலயே. Nothing was happened. ஒண்ணுமே சொல்லலையே. They didn't say anything.
2 டேஸில் அவர் ஃபோன் பண்ணுறாரு. So after 2 days, he called me. ஹலோ பிரதர். Hello, brother. டோனே மாறிச்சு. His tone was different. ஆமென் சொல்லுங்க. Amen. உங்களுக்கு கிருபை வெளிப்பட்டா உங்க டோன் என்ன செய்யும்? If grace is revealed you, how about your tone? லோ பிச்சில் இருக்குது, ஹை பிச்சா? High pitch. நிறைய அவர் டோன் லோ பிச்சில் இருக்கு. Amen. எப்படி இருக்கீங்க? இருக்கேன் பிரதர், சாகாமல் இருக்கேன், ஏதோ யூகே வந்துட்டேன்னு நீட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பிச்சு எல்லாம் லோ பிச்சு. ஏன்னா கிருபை இன்னும் வெளிப்படலை, அதிசயத்தை காணலை. So you are not seen the miracle. ஹல்லேலூயா, ஆமென். ஃபோன் பண்ணார், பிரதர் சிஸ்டர் கன்சீவாக இருக்காங்க. Amen. Amen. கர்த்தர் ஒரு ஐசக்கை கொடுத்துருக்கிறார். So he gave the Isaac. அவர் தான் எனக்கு விசா டிக்கெட்லாம் அனுப்பி நீ அமெரிக்கா கூப்பிட்டார். So he called me into USA by all the he take care of the tickets. ஐசக்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Isaac? சிரிப்பு சொல்லுங்க. Laugh. ஆமென். Amen. அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு? சிரிப்பு. சிரிப்பு. அவனை கூடுறதே எப்படிதான்? சிரிப்புங்க வாப்பா. Laugh. Come here. பல்லு இல்லாத வயசுல சிரிப்பு. கிருபை வெளிப்படும் போது மகிழ்ச்சி வந்துருங்க. So when the grace is revealed into you, you will get the rejoice. ஆமென். Amen. அவன் 2.5 வயசுல இருக்கும்போது நான் அமெரிக்கா போனேன். When he was a tone of age old, ஏர்போர்ட்டுக்கு அவனை கூட்டு வந்தாங்க. USA. என்னைய பார்த்த உடனே அவன் சொன்னான், you are a power pastor அப்படின்னு. The child told me that you are a power pastor. Prophecy. The gift of prophecy. ஆமென். எனக்கு அவனுக்கு நான் ப்ராஃபஸி சொன்னா அவன் இப்போ 2.5 வயசுல எனக்கு ப்ராஃபஸி சொல்றான். இதுதான் கிருபை. That's a grace. ஓராக்கா சிக்கனி யாங்கரபா. இங்க வந்திருக்கிற குடும்பங்களுக்கு கிருபை வெளிப்பட போகுது. So the grace is going to reveal in your family. மகிழ்ச்சியின் சத்தம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் வரப்போகுது. So through your child you will be receive the happiness. மகிழ்ச்சியின் சத்தம் உங்க கற்பத்துல வரப்போகுது. So the happiness comes into your. எலிசபெத் வயிற்றுல என்ன சத்தம் இருந்துச்சு? எலிசபெத் வயிற்றுல களிப்பின் சத்தம். Amen. Amen. எலிசபெத் என்ன சொல்லலாம்? பிள்ளை களிப்பாய் துள்ளுது துள்ளுதையா. ஆமென் சொல்லு. Amen. Amen. Praise the Lord. கிருபை வெளிப்படும் போது நம்ம ஆவி களி கூறும், துள்ள வைப்பாரு, மகிழ்ச்சி ஆக்குவாரு. When the grace is revealing, your soul will be, your spirit will be rejoiced. நான் வேற செய்தி தான் கொண்டு வந்தேன். ஆண்டவர் இங்க வந்து அந்த செய்தியை மாத்திட்டாரு. Amen. ஏன்னா அங்க வந்திருக்கிற சில குடும்பங்களுக்கு கிருபை வெளிப்பட போகுது. Amen. Amen. அதிசயமா வெளிப்பட போகுது. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த நேரம் வந்தது. When the time comes, ஏற்ற நேரம், the right time, கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிற நேரம். Amen. That is the God. தயை செய்கிற நேரம் வந்துச்சு. Amen. Hallelujah. உங்க வீட்டுக்குள்ள களிப்பின் சத்தம். ஐசக்குடைய தாத்தா 92 வயசு. அவருக்கு மகிழ்ச்சி. பேரனை பார்த்தா ஐசாக் ஐசாக் ஐசாக்னா. ஆபிரகாமுக்கு யாக்கோபை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? மகிழ்ச்சியா இருந்திருக்கும். Amen. Amen. ஒரு அதிசயம் வெளிப்படும் போது உங்க வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம், துதியின் சத்தம், ஸ்தோத்திர சத்தம். ஆமென். Amen. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க டோன்லாம் மாற போகுது சிஸ்டர். Your tone is going to be changed. Say next to you. உங்க முகமே மாற போகுது. So your face will be going to be changed. சோகம்லாம் போக போகுது. The sorrow will be go away. Hallelujah. Hallelujah. துக்க முகம் இனி இல்ல. So there is no sorrow in your face. அன்னாள் முகம் துக்கமா இருக்கலையா? So the Anna, the face is not sorrow anymore. அதுக்கு முன்னாடி ஒரே துக்க முகம் தான். கிருபை வெளிப்படும் போது prayer she was always sorrow. முக சாயலே மாறுது. That your face is going to be changed. ஆமென். Amen. அந்த ஒரு அடி நேத்து பாடினேன், சோர்ந்து போன முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். அந்த ஒரு அடியை பாடலாம்னு நினைக்கிறேன். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும்,
அற்புதமாகவே இருக்கும். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். நிச்சயமாகவே நடக்கும். கைகளை தட்டி அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும். அற்புதமாகவே இருக்கும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். எல்லாம் பாடுங்க. என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். என் பிள்ளைகளிலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். என் பிள்ளைகளிலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும். அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும். அற்புதமாகவே இருக்கும். கையில உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகல ரபா பாபா 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 லேகானி மாகபாகா சிகேனி அங்கரபா. இனி நீங்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை. நீங்க இனி ஏமாற்றத்துக்குள் இருப்பதில்லை. ஏன்னா தேவ கிருபை உங்க குடும்பத்தில் வெளிப்பட போகுது. God grace is going to reveal in your family. உங்க பிள்ளைகளில் வெளிப்பட போகுது. It's going to reveal in your children. உன் படிப்புல வெளிப்பட போகுது. It's going to reveal in your education. உன் வேலையில வெளிப்பட போகுது. It's going to be revealed in your job. உன் ஹெல்த்ல வெளிப்பட போகுது. It's going to reveal in your health. ஓரா காஷிகேனி அங்கரபா. ஹalleluya. நீ சொல்ல போறீங்க இது தேவ கிருபை என்று சொல்ல போறீங்க. So you are going to tell it is God's grace. இதோ ரெபெக்காள் வருகிறார். So Rebecca is coming. ஆமென். Amen. அற்புதம் உங்களுக்காய் புறப்பட்டு வருது. So it's already started. புறப்பட்டு வருது. Yes, it's coming to you. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. ரெபெக்காளுக்காய் ஒட்டகம் புறப்பட்டு வந்தது. So the camel has come for Rebecca. ஈசாக்குக்காக ரெபெக்காள் அங்கு புறப்பட்டு வருகிறார். So Rebecca is coming into the தேவனுடைய camel. கிருபை அதிசயமா வெளிப்படுது. So God grace is revealed miraculously. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிருபை அதிசயமா வெளிப்படும். So the grace is going to reveal by miracle. விசுவாசிக்கிறவங்களுக்கு Just believe on it. ஆமென். Amen. என்ன ரெண்டு வசனம் சுருக்கமா சொல்லிறேன். ஆதியாகமம் 24:37 வாசிங்க. 24:37 Genesis. ஆதியாகமம் 24:37 24:37. என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். மன்னிக்கவும் 26ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 26 Genesis 26:37 32 வாசிங்க. 32 26:32. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க. Amen. The day Isaac's servant came and told him about the well they had dug. துறவு வெட்டின செய்தி. Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. கிருபை வெளிப்படும்போது when the grace revealed, உங்களுக்கு வர்ற செய்தி எல்லாம் the news which come to you அதிசயமா இருக்கும். it is some kind of miracle. Hallelujah. Amen. Hallelujah. எதிர்பார்த்திராத செய்தி ஈசாக்குக்கு வருது. It's unexpected news. துறவு வெட்டினது முக்கியம் இல்ல, தண்ணீரை கண்டோம். So it is not dug the well but we found water. பஞ்ச காலத்துல கூட தேவ கிருபை அதிசயமா வெளிப்படும்போது அந்த துறவுல தண்ணி வருது. Even in the starvation period when you dug the well it will be you can find the water. தண்ணீரை கண்டோம். We found the water.
அந்த நீரூற்றுகளை வரவிடுறது யார்? ஆண்டவர். Who gave the water? It's God. ஆமென். எத்தனை பேர் Amen. காண விரும்புறீங்க? How many of you want to see that? வறட்சி இல்ல, It is not the dry. தண்ணீரை கண்டோம். So we found water. ஆமென் சொல்லுங்க. Amen. அதிசயமா ஆண்டவர் செய்வார். So miraculously God will do that. நான் ராதாபுரம் என்கிற இடத்துல ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். So I went to convention in Radhapuram. சிஎஸ்சி சர்ச். It is a CSI church. அங்க மூப்பர்கள்லாம் கமிட்டிலாம் வந்தாங்க. So the elders committee came. பிரதர், நாங்க ஒரு இடத்துல போர் போட போறோம். So brother, I want to dug the well. நீங்க ஜெபிக்கணும். Please pray for it. அந்த ராதாபுரம் தான் தமிழ்நாட்டிலே வறட்சியான இடம். So it is the driest place in the Tamil Nadu, Radhapuram. ஓகே, ஜெபம் தான் நான் பண்றேன் அப்படின்னு. It's okay, I can pray. அவங்க சொன்னாங்க, எந்த இடத்துல தோண்டணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். So you have to be say where we have to dug the well. இப்பதான் பயம் வந்துச்சு. So now I get feared. ஜெபம் பண்றது ஈஸி. It is very simple to pray. தோன்ற இடத்தையும் சொல்லுங்கங்களே. But they are asking me to where have to be dig the well. தண்ணி இல்லாம போனா நம்மள தான் போட்டு If they not found the water, then they will accuse me. சண்டே இதே மாதிரி சண்டே ஒரு 40 பேர் வந்துட்டாங்க. So 40 people came on the Sunday. என் கையில ஒரு கல்லை தூக்கி So கொடுத்துட்டாங்க. they gave the stone. பெரிய இடம், ஒரு 10 ஏக்கர். So it is a 10-acre land. நீங்க எங்க வைக்கிறீங்க சொல்லுங்க So பிரதர். where you put the stone, we will dug that. அத தூக்கி சுமந்துக்கிட்டே அலையறேன். எங்க வைக்கிறது ஆண்டவர்? I'm carrying and walking where I can put எங்க that. தண்ணி இருக்குது ஆண்டவர்? Where is the water? ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே I say only one word. நான் எங்க வச்சாலும் நீங்க தண்ணியை கொடுத்து. Where God, where I place, you have to give the water in that place. ஆமென் சொல்லுங்க. Amen. Say amen. ஹalleluya. Hallelujah. ஆமென் சொல்லுங்க. Amen. Say amen. ஆமென். Amen. நீ எங்க கால் வச்சாலும் அந்த இடத்துல ஒரு blessing ஆண்டவர் Wherever கொடுப்பார். you put the feet, the blessing will come to. நான் கல்லை வச்சிட்டு வந்துட்டேன். So I placed the stone in one place. ஒரு மாசத்துல அந்த கமிட்டி மெம்பர் ஃபோன் So பண்ணாங்க. after 1 month, the committee called me. பிரதர், இதுவரைக்கும் ராதாபுரத்துல இல்லாத வற்றாத தண்ணியை So கட்டு. we found the water. It's unimaginable quantity. இதுக்காகவே நான் ஒரு 6 மாசம் கழிச்சு கார் எடுத்துட்டு ராதாபுரம் போய் So after the 6 month, I went to that place. மோட்டர் போட்டு So தண்ணி விழுறத பார்த்து So I see ஆண்டவரை how the துதிச்சிட்டு water is. வந்தேன். வெட்கப்படுத்தலையே ஆண்டவரே. Amen. You not put shame to me. Lord. ஆமென் சொல்லுங்க. Say amen. துறவு தோண்டி தண்ணி இல்லைன்னா வேதனை. So if they dig a well and it's not the found of water, it is shame. ஏமாற்றம். So disappoint. தேவ கிருபை உங்க வாழ்க்கையில இருக்கும்போது ஏமாற்றத்துக்கு தேவன் உங்களை ஒப்பு So கொடுக்க if மாட்டார். the grace is in your life, there won't be any தட்டுங்கம்மா. disappointment. ஏமாற்றமே இருக்காது. There is won't any disappointment. ஏமாற்றத்துக்குரிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். So if you have a disappointment circumstance, God will change it to the ஹalleluya. எத்தனை பேர் Amen. How விசுவாசிக்கிறீங்க? many of you believing? அப்படிப்பட்ட அதிசயத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். God is going to reveal that kind of miracle in your life. ஆமென். Amen. ஏமாற்றத்துக்கு இடம் இல்ல. So there is no disappointment. அமெரிக்காவில் கிதியோன் ஸ்டான்லி பிரதர் சொன்னானே, 12 வருஷம் பல லட்சத்தை செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. So they the couples which doesn't have the child, they having a many treatment. They spend a lot of money. 12 வருஷம். 12 years. மெடிக்கல்ல சொல்லிட்டாங்க, இனி சான்ஸே இல்ல, க்ளோஸ் பண்ணுங்க. The doctors say there is nothing. It's not impossible. 17வது வருஷம் தேவ கிருபை வெளிப்படுது. The 17th year, the God's grace is revealed to them. ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. சகலத்தை நேர்த்தியாய் முடிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் அல்லவா. உம்மே நம்பி வந்த நாங்கள் நான் வெட்கப்பட்டு போனதிலே கர்த்தாவே எப்பொழுதும் எங்களோடு கூட பேசுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே ஊழிய அக்காரனை அனுப்பி ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஈசாக்கின் வாழ்விலே செய்த காரியங்களை பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்விலே செய்த காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லாது எங்கள் வாழ்க்கையிலும் அநேக இடங்களில் கர்த்தாவே சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி எடுத்தீரே கர்த்தாவே. உமது கிருபை என்றும் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. குறையாத அன்பு ஆண்டவரே, குறையாத கிருபை ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிர்ஷ்டங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீ கைவிட்டதில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவன் அல்லவா நீர். உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவா நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தாவே. எம்மை தினந்தோறும் பாதுகாக்கிற உம்முடைய கிருபையை நினைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ எங்களை நேசிக்கிறேங்கிறதை நாங்கள் கண்டோம் அல்லவா கர்த்தாவே. நாங்கள் சோர்ந்து போன வேலையெல்லாம் தூக்கி எடுத்தீரே கர்த்தாவே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே,